எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் டெய்லி ஒரு தசகம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 17வது தசகம் துருவச்சரித்தம். சுவாயம்புவ மனுவின் புதல்வரான உத்தானபாத மன்னனுக்கு சுருசி என்ற இளைய மனைவி மிகவும் அன்புடையவளாக இருந்தாள். சுனீதி என்ற மற்றொரு மனைவி கணவனால் ஆதரிக்கப்படாமல் இருந்தாள். வேறு கதியற்ற அவள் எப்பொழுதும் தங்களையே சரணமடைந்தாள். தன் தந்தையின் மடியில் சுருசியின் புதல்வனான உத்தமன் வீற்றிருப்பதை பார்த்து சுனீதியின் மகனான துருவனும் அவர் மடியில் ஏற முயற்சித்த பொழுது சுருசியால் மிகவும் கடுமையாக அதட்டி தடுக்கப்பட்டான். அல்லவா? பொறுமையானது தங்களிடம் பக்தியற்றவர்களால் மிகவும் சிரமப்பட்ட போதிலும் விட முடியாதல்லவா? தங்களது மாயையால் மதிமயங்கி மனைவிக்கு வசப்பட்ட தந்தை உத்தானபாதன் பார்த்து கொண்டிருக்கையில் கடுஞ்சொற்களால் மிகவும் புண்படுத்தப்பட்ட துருவன் தன் தாயிடம் சென்றான். சுனீதியும் மனிதர்களுக்கு அவரவர் கர்மவினையை போக்கிக் கொள்வதற்கு தங்களுடைய திருவடித்தாமரைகளே புகலிடம் என்று தன் குழந்தைக்கு உபதேசித்தாள். தாய் கூறியதை கேட்டு 5 வயது பாலகனாக இருப்பினும் சிற்றனையின் கடுஞ்சொற்களால் செவிமடுத்து அவமானம் பொறாத அந்த துருவன் தங்களை ஆராதனை செய்ய வேண்டும் என்று மன உறுதி பூண்டு நகரத்திலிருந்து வெளியேறி வழியில் நாரதரை சந்தித்து அவரால் மந்திரம், அதன் உபாசனைகள் முதலியவற்றை உபதேசிக்க பெற்று மதுவனத்திலேயே தங்களை தவத்தினால் ஆராதனை செய்தான். தன்னால் தானே குழந்தை துருவன் காற்றுக்கு சென்று தவம் மேற்கொள்ள நேரிட்டது என்று கவலை கொண்டிருந்த தந்தையை நகரத்துக்கு சென்ற ஸ்ரீ நாரதர் சமாதானம் செய்தார். பாலகனான துருவன் தங்களிடம் மனதை அர்ப்பணம் செய்து படிப்படியாக வளர்ந்த கடுமையான தவத்தில் 5 மாதங்களை கழித்தான் அல்லவா? பிரபுவான ஹே குருவாயூரப்பா, அப்பொழுது துருவன் மூச்சை அடக்கி செய்த தவத்தின் வலிமையால் அனைத்து திக்கு திசைகளிலும் உள்ளவர்கள் எல்லோரும் மூச்சு விட முடியாமல் நின்று போகும்போது தேவர்களால் வேண்டிக் கொள்ளப்பட்டு பொங்கிய கருணையினால் கனிந்த மனதுடைய தங்களுடைய ஞானானந்த ஸ்வரூபத்தில் லயித்திருந்த துருவனுடைய முன்னிலையில் கருடாருடனாக காட்சியளித்தீர்கள் அல்லவா? தங்களுடைய தரிசனத்தினால் உண்டான ஆனந்த அலைகள் உள்ளத்தில் பொங்கி எழவே உங்களுக்கு திருமேனி ஆகிற அமிர்தத்தில் கண்வழியே பாய்ந்து மூழ்கிவிட்டவர் போன்றிருந்த அந்த துருவன் துதிக்க விரும்புவது அறிந்த தாங்கள் அவனுடைய கன்னத்தில் அன்புடனும் ஆதரவுடனும் நாதமயமான பாஞ்சஜன்யம் என்ற சங்கால் தொட்டருளினீர்கள் அல்லவா? அப்பொழுது அஞ்ஞானம் விலகி ஞானோதயம் உண்டாகி தங்களை துதிக்கின்ற துருவனை, அவனுடைய எண்ணத்தை அறிந்த தாங்கள் நீண்ட காலம் அரசுரிமையை நன்கு அனுபவித்து மறுபடியும் திரும்பி வருதலில்லாத அனைத்துக்கும் மேலான துருவபதத்தை அடைவாயாக என்று ஆசி கூறினீர்கள். இவ்வாறு கூறி தாங்கள் சென்ற பிறகு அந்த அரசுகுமாரன் மக்கள் அனைவரையும் மகிழ்விப்பவனாக நகரத்துக்கு திரும்பி வந்து தங்கள் அருளால் ஆசைகள் அனைத்தையும் பெற்று அனுபவித்து தன் தந்தை தவத்திற்கு வேண்டி வனம் சென்ற பின் ஆட்சி பொறுப்பை ஏற்று வெகு காலம் இன்புற்று வாழ்ந்தான். ஹே தேவதேவா, பிறகு ஒரு சமயம் யக்ஷன் ஒருவனால் தன் சகோதரனான உத்தமன் கொல்லப்படவே துருவன் யக்ஷர்களை எதிர்த்து போரிடலானான். துருவனின் தாத்தா சுவாயம்புவ மனு நேரிலே காட்சியளித்து போரை விட்டுவிடும்படி கூறியதால் போரை நிறுத்தினான். சமாதானத்தால் உள்ளம் மகிழ்ந்த யக்ஷர்களின் மன்னனான குபேரனிடம் தங்களிடம் திடமான பக்தி ஒன்றையே மகாத்மாவான அந்த துருவன் வரமாக வேண்டிக் கொண்டான். முடிவில் அந்த துருவன் தங்களுடைய பார்ஷதர்களால் கொண்டு வரப்பட்ட விமானத்தில் ஏறிக்கொண்டு தன் தாயான சுனீதியுடன் துருவபதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஹே குருவாயூரப்பா, இவ்வாறு தன் அடியார்களை காப்பதில் அவளோடு கூடிய மனதுடைய தாங்கள் என்னுடைய அடுக்கடுக்கான நோய்களை போக்கியறள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.